சங்கடங்களும் ஏற்பட்டாலும் ஆண்டவரே, மனிதர்களை விட்டு வேணா பிரிப்பாங்க ஆண்டவரே, ஆனால் உங்களை விட்டு யாராலையும் என்னை பிரிக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமேன். நீங்கள் கூட நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. உறவுகள் உங்களை குத்தி கொடுத்து போட்டு கொடுத்து உங்களை பிரிச்சிருப்பாங்க. ஆனால் இயேசுவை மட்டும் இயேசுட்டு வந்து யாரும் உங்களை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு சிலர் பிரிஞ்சு போனாங்கன்னா அவர்கள் இந்த பூமிக்குரியவர்களாக இருக்கிறாங்க, அவங்க ஆவிக்குரியவர்கள் இல்லை. அதனால தான் இயேசு விட்டு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. இயேசுவை விட்டு ஒரு மனுஷன் பிரிஞ்சு போகிறான்னா அவனை விட தரங்கட்டவன் இந்த பூமியில் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமாம். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தேவ சமூகத்திலே வாழக்கூடிய அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவை உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். என்னை நடத்துகிறவரே நன்றின்னு சொல்லுங்கள். என்னை வாழ வைக்கிறவரே நன்றின்னு சொல்லுங்கள். ஆமாம். உம்முடைய சமூகம் எனக்கு போதுன்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்கள், உம்முடைய சமூகம் எனக்கு போதா ஆண்டவரே. இந்த பூமியில் என்னுடைய வாழ்நாட்கள் ஆமேன் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்கள் போதும் ஆண்டவரே. ஆமேன். சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு நீங்கள் போதும் ஆண்டவரே. இந்த பூமியில் சொல்லுங்கள், ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் மாதிரி நடத்துவார், எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாக சந்திப்பார். ஆமேன். நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலம் போதுமானதாக இருக்கிறது. புது பலன் விளங்கத்தக்கதாக, புது பலனோட நாங்கள் காணப்படத்தக்கதாக உங்களுடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என்னை நடத்துகிறவரே எமக்கு நன்றி. கரம் பிடித்த நடத்துகிறவரே எமக்கு நன்றி. கைவிடாமல் நடத்துகிறவரே எமக்கு நன்றி. பாதுகாக்கிறவரே எமக்கு நன்றின்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுங்கள், நன்றின்னு சொல்லுங்கள். ஆமேன். இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் நன்றி கெட்டவர்களாய் மாறி போவாங்க. எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருந்தாலும் ஆமேன் நன்றி மறந்தவர்களாய் மாறி போவாங்க. ஆனால் இயேசுவுக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது அந்த நன்றி ஹல்லேலூயா அது பிரதிபலனாய் ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி நம்ம நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசுவை பார்த்து சொல்கிறீங்களா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கேன், வைத்திருக்கீங்களே நன்றின்னு சொல்லுங்கள். இந்த உலகத்தில் ஹல்லேலூயா சபைன்னு ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொடுத்துருக்காரு பாருங்க, அதுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆமீன். சபையில் தான் நம்ம ஒரு பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம், அதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை இந்த பூலோகத்திலே சபையாகிய அவருடைய சரீரமாக சபையை உண்டாக்கி நம்ம உறவுக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் இயேசுவுக்கு. ஆண்டவரே எமக்கு நன்றி. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு தடையாக இருக்கிற எல்லா தடையும் விலகட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நன்றி. நேற்று நேரம் காலையில் மழை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நேற்று காலையில் இதே நேரம் சூழ்நிலைகளே மாறி இருந்துச்சு. தெரிந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் கனப்படுத்தத்தக்கதாக இந்த காலை நேரத்தில் எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போட்டு இருக்கிறார். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. நான் நேற்றுனா யோசித்தேன், இந்த மழை கண்டினியூஸாக பெய்யுமா, ஏன்னா புயல்ன்றாங்க, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி ஹல்லேலூயா சீரும் சிறப்புமாக இப்படி சமூகம் முக்கியன்னு சொல்லி மழையை நிறுத்தி வெயில் அடிக்க வச்சு ஹல்லேலூயா எல்லா தடையும் விலைக்கப்பட்டு தேவனுக்கு நன்றின்னு அவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் பாடப்படுகிற பாடல்களுக்காக, ஜெபிக்கிற ஜெபங்களுக்காக, ஆராதனை நேரங்களுக்காக, சிறப்பு பாடல்களுக்காக, சாட்சிக்காக, தேவனுடைய வசனங்களுக்காக, காணிக்கை பாடல்களுக்காக, ஆமேன். இப்படி நடக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் ஞாயிறு பள்ளிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். எவ்வளோ பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு தான் இருக்கிறார், இன்னும் செய்யத்தான் போகிறார். ஆமேன். நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மைகளை பரத்திலிருந்து தேவன் வர்ஷிக்க பண்ண போகிறார். ஆமேன். இது மனுஷனால் உண்டானது அல்ல, இது தேவனாலே உண்டானது சொல்லத்தக்கதாக தேவன் தம்முடைய கரங்களை எடுத்து பயன்படுத்தி வல்லமையாய் பயன்படுத்தி ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி ஆமீன் சீரும் சிறப்புமாக நன்மையும் செம்மையுமாக ஆசீர்வாதத்தின் பாத்திரவான்களாய் மாறத்தக்கதாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், என் ராஜாதி ராஜா, என் கர்த்தாதி கர்த்தர், என் தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிறார், இந்த சபைக்குள் இருக்கிறார். என் மூலியமாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் நடக்க போகிற மாலை ஊழியங்களுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்து இருக்கணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நம் ஒரு மனதோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருப்பதாக, அவருடைய கண்கள் காண்பதாக இருப்பதாக. ஆமேன். பெரிய காரியத்தை செய்து கர்த்தருக்கு முன்பதாக சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்கள். ஆமேன். இந்த நாள் பாடப்படுகிற பாடல்கள் எல்லாவற்றையும் கனப்படுத்தி ஆசீர்வதித்து வரக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கான ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். வந்து கொண்டிருக்கிற நம்முடைய அருமையான சகோதரர்கள் சகோதரிமார்கள் ஆமேன் பிரயாணப்பட்டு வரும் பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆமேன் பிரயாணத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு தடை இராதபடிக்கு பிரயாணமானது கர்த்தராலே உண்டாகத்தக்கதாக
ஆமென். வழி பிரயாணத்திலே அவருடைய தூதர்கள் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆமென் வந்து அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே காத்திருக்கத்தக்கதாக, ஆவியானுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக, தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய பிரசன்னம் அவளை மூடத்தக்கதாக ஆண்டோடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, எங்களுடைய சகோதரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களப்பா. வரும்போது அவளுக்கு ஆட்டோவில் வர்றாங்களோ, சைக்கிளில் வர்றாங்களோ, பஸ்ஸில் வர்றாங்களோ, டூ வீலரில் வர்றாங்களோ, ஆமாம் காரில் வர்றாங்களோ, எதில் வர்றாங்களோ, அவருடைய பிரயாணத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய பிரயாணத்தில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய பிரயாணம் நிம்மால நிச்சயிக்கப்பட்ட பிரயாணமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். எங்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியத்தில் அநேக ஆத்துமாக்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்கள் வந்து சேர கிருபையை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா, எப்படியாயினும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அம்மை மகிழ்ச்சியோடு வருவதற்கேற்ற வழிகளையும் வாய்ப்புகளையும் திறந்தருளும் ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா, என் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன் அவர்தான். அல்லேலூயா, அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் ஆராதனை தேவனமை நடத்தத்தக்கதாக, தேவ ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுத்தத்தக்கதாக. ஆமீன். வரும்போது வெறுமையோடு வந்திருக்கிறோம், திரும்பி போகும்போது கர்த்தருடைய வல்லமையோடு, கர்த்தருடைய பிரசன்னத்தோடு, கர்த்தருடைய மகிமையோடு போகத்தக்கதாக நான் தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, நன்றி. இயேசுவை பார்த்து சொல்கிறீங்களா? ஆண்டவரே எமக்கு நன்றி, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட எங்களை முற்றிலும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே நாங்கள் பங்கெடுப்பதற்கு எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், உங்களுக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தை எங்களை விட்டு தூரமாக்கி போடும் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்தினாலே நிரம்பத்தக்கதாக, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய கட்டுகள் மாறத்தக்கதாக தேவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய சபைக்கு புது புது ஆத்மாக்களை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, புது புது ஆத்மாக்களை கொடுங்கப்பா. உங்களால் முடியும் ஆண்டவரே, எங்களால் கொண்டு வர முடியல ஆண்டவரே. எங்களுடைய பலவீனம் ஆண்டவரே, எங்களை ஒரு ஆத்மா கூட எங்களால் ஆதாயப்படுத்த முடியல ஆண்டவரே. நீங்கள் கொண்டு வாங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம், உடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தயவுசெய்து அவங்க மைக்கை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல் பாடல் 485வது பாடல். பாடல் 485. ரச்சனியமாக துதிகன மகிமை இயேசுவுக்கு சொந்தம் அல்லவா. எனக்கு தெரிந்த ஒரு பாடல் நம்ம யாரும் சேர்ந்து ஒரு மனதோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்வாராக. 485வது பாடல். எல்லாம் சேர்ந்து பாடுவோம்மா. கரங்களை தட்டி வாய்களை திறந்து அவனுடைய ராம மகிமைப்படத்தக்கதாக பாடுவோம்மா. எல்லாம் சேர்ந்து. ரஜன்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபையின் பெருமை தருகின்ற தேவன் அல்லவா. சொல்லுங்க ரஜன்ய. ரஜன்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணுவேன். நான் பாடி ஸ்தோத்தரிப்பேன், சங்கீதனம் பண்ணுவேன். உம்மில் என்றும் மகிழ்ந்திருப்பேன், உம்மில் என்றும் மகிழ்ந்திருப்பேன். ரட்சண்ய மகிமை, ரட்சண்ய மகிமை துதிகன வல்லமை இயேசுவுக்கு சொந்தமல்லவா. ஆவியின் வல்லமை கிருபை மேல் கிருபை தருகின்ற தேவன் அல்லவா. சாரோனின் ரோஜா நீரே, சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே. சாரோனின் ரோஜா நீரே, சீயோனில் பெரியவரே.
ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2025 வருடத்தை துவக்கி 8வது மாதத்தில் 24ஆம் தேதி தேவன்மை கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த வாரம் வரும்போது கடைசி நாள், இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் ஆகிடும். சரிங்களா? அடுத்த ஒரு பாடல், எல்லாம் நெருக்கமும் நெருங்கிடும் அந்த ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்டார்ட் பண்ணுறோம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளித்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளித்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே, நாம் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே, நாம் அழைத்தவர் முன் செல்கிறார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒழுங்கி போவதில்லை. ஓ, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொந்த பிள்ளையை தந்தவரா, சொந்த பிள்ளையை தந்தவரா, மற்ற எல்லாமும் அருளிடுவார். மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. ஓ, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ. ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே. புது வழி திறந்திடுவார், இயேசு புது வழி திறந்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. ஓ, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டு சோர்ந்து நீ போய்விடாதே. எப்பக்கம் நெருக்கப்பட்டு சோர்ந்து நீ போய்விடாதே. உந்தன் ஓட்டத்தை துவக்கினவர், உந்தன் ஓட்டத்தை துவக்கினவர், எந்நாளும் நடத்திடுவார். உன்னை எந்நாளும் நடத்திடுவார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. ஓ, கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம்,
ஆமென். கைவிடப்படுவதில்லை இல்லையா? நீங்கள் உங்களுக்கு கைவிடப்படுவதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எத்தனை சூழ்நிலை வந்தாலும் மனுஷன் கைவிடுறான், நான் கைவிட்டுருவேன், சமுதாயம் கைவிடும், நம்முடைய கிராம மக்கள் கைவிடுவாங்க. ஆனால் இயேசு கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆமாம், நீ அவமானப்பட மாட்ட. இந்த உலகம் வந்து நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு ஆசையாக இருக்கும். நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணணும், நம்மளை பார்த்து கேலி பண்ணணும், நம்மளை வந்து தூத்தணும் இல்லையா? நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கன்னா எவ்வளோ பேரை தூத்திருக்கீங்க, எவ்வளோ பேரை அவமானப்படுத்திருக்கீங்க, எவ்வளோடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. இல்லையேன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா சொன்னீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கெட்டவங்க நீங்கள் ஆண்டருக்கு தெரியும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் தலையிட்டு, எத்தனையுடைய குடும்ப வாழ்க்கையில் குள்ள பூந்து கலாய்ச்சி, அவங்கள புறந்தள்ளி, அவங்கள அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அகஹான்னு வாயை பொழந்து சிரித்தவங்கன்னா அந்த இருக்கீங்கல்ல. அப்போ அவமானம் நீங்கள் படுத்திட்டீங்க, நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க. ரோட்டில், வீதியில், கடையில், சந்தில், பொந்தில், சந்தையில் அவமானப்படுத்திட்டீங்க. நீங்கள் என்ன நல்லா இருக்கீங்க அவமானப்படுத்திட்டு? சொல்லுங்கள், நான் அவமானப்படுத்திட்டேன் அதனால் ஆண்டவர் எனக்கு ஒரு கிரீடம் கொடுத்துட்டான், கிரீடம் கொடுத்தாரா? அப்படின்னா இல்லைல்ல. ஆனால் இயேசு நீ அவமானம் அடைவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், உலகம் அவமானப்படுத்தலான்னு பரவாயில்ல, ஆனால் இயேசு அவமானப்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய அழுக்கனா அவர் நோண்டான்னு வச்சுங்க, உங்கள் அவமானம் என் அவமானம்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் அது அப்படி பண்ணுறதில்ல. அவர் வந்து அவமானப்படுத்துறது தேவையில்லை. நம்முடைய குணம்தான் அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது இல்லையா? இதெல்லாம் நம்ம மாற்றணும்னு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருப்போம். ஆனால் மாற்றாத வரலையும் நம்மளுக்கு பிரச்சனை தான். சரிங்களா? கடைசியாக ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதனைக்கு போக போகிறோம். அந்த ஒரு பாடல் வந்து உங்களுக்கு புது பாடல் வரும், டிவியில் தான் நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணு. பலத்த காற்று வீசணும், வான முழக்கம் போடணும். பலத்த காற்று வீசணும், வான முழக்கம் போடணும். அக்கினி நாவுகள் இறங்கணும், அந்நிய பாஷைகள் பேசணும். அக்கினி நாவுகள் இறங்கணும், அந்நிய பாஷைகள் பேசணும். ஆவியானவரே இறங்கி வாருமே, ஆவியானவரே இறங்கி வாருமே. கணுகால் அளவு
காற்று வீசணும், வானம் முழக்கம் போடணும், அக்கினி நாவுகள் இறங்கணும், அந்நிய பாஷைகள் பேசணும், அக்கினி நாவுகள் இறங்கணும், அந்நிய பாஷைகள் பேசணும். ஆவியானவரே இறங்கி வாருமே, ஆவியானவரே இறங்கி வாருமே, கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நான் மூழ்கும் அனுபவம் எனக்கு தாருமே. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நான் மூழ்கும் அனுபவம் எனக்கு தாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய வல்லமை இல்லையா, ஆவியானவர் இறங்கும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்க பலவீனம்னா மாறும். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் நிறைஞ்சு பாருங்கள், ஆவியில் சரீர பலவீனங்கள் மாறும். சரிங்களா? நம்முடைய கட்டுகள்லாம் அறுக்கப்படும் இல்லையா. பலவிதமான கட்டுகள் இருக்குது. சிலர் வந்து சோம்பேறி கட்டு, தூக்க கட்டு இல்லையா, இதெல்லாம் வந்து அறுக்கப்படும். ஆவியானவர் இறங்கிட்டார் வச்சுங்களேன், எல்லாம் அறுக்கப்படும். சில ஆட்கள் ஊர் சுற்றுற கட்டு, இது மாதிரி நிறைய இருக்கும், இதெல்லாம் அறுக்கப்படும். ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கிட்டாருன்னா, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், இருக்க மாதிரி தான் இருப்பீங்க. சபைக்கு வரலாம், போகலாம், ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது, மாற்றங்கள் இருக்காது. ஆவியானவர் வந்துட்டாருன்னா மாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை காணலாம். சரிங்களா? யாவர் எழுந்து நின்று ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்போம்மா தேவனுடைய சமூகத்தில். பரிசுத்த தேவநாம மகிமைப்படுத்தக்கதாக எல்லாம் சேர்ந்து வருமானத்தோடு இருக்கிற இடத்துல அப்படியே எழுதி நின்று, முடியாதவங்க மட்டும் உட்காந்துக்கலாம். சரியா? முடியலைங்கிறப்ப தயவு செய்து நீங்கள் உட்காரலாம். உங்களுக்கு அதில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறை இருக்காது. ஆனால் என்னால் முடியும், என் கடவுள் நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. எழுந்து தைரியமாக எழுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வெக்கப்பட மாட்டீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக மாறுவீங்க. தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர்னு சொல்லுங்கள். என்னை நடத்தி கொண்டு வருகிற இயேசு நல்லவர், எனக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய பார்வைக்கு நான் பொல்லாதவனாய் காணப்பட்டாலும் தேவனுடைய பார்வையில் நான் விலையேறப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று உணர்வை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அன்புடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. யாரையும் பார்க்காதீங்க. யாரையும் பார்க்குறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறதுக்கு ஒரு நல்ல படி தெரியுமா, என்ன தெரியுமா? நம்ம கண்ணை மூடிடணும். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் உங்களை பார்க்க வந்திருக்கேன், உங்களை தரிசிக்க வந்திருக்கிறேன், உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி ஆண்டோடைய சமூகத்தில், இயேசுவே, நான் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவிக்க போகிறவரே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் நினைப்பதை காட்டிலும், நான் வேண்டுவதை காட்டிலும் அதிகமான நன்மைகளை தரப்போறீங்களே. ஹல்லேலூயா. நன்றின்னு இயேசுவை பார்த்து சொல்லுங்கள். ஆமென். நான் நினைப்பதை காட்டிலும், நான் வேண்டுவதை காட்டிலும் எனக்கு சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க போறீங்களே. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுங்க. வெக்கப்படாம குச்சப்படாம இயேசுவை பார்த்து நன்றி சொல்லுங்க. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நீங்க அவரை தேடி போறீங்கிறது சபையில தான், மற்றபடி அவர் உங்க வீட்டுக்கு தேடி வந்து நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். வாரத்தில் ஒரு நாளைக்கு இத்தனை சபைக்கு வர்றீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கும் சில எத்தனை நிபந்தனைகளை வச்சு தான் நம்ம சபைக்கு வர்றோம். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம குடும்பத்தை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமாம். என் வீட்டுக்கு டெய்லி வர்றாருன்னு சொல்கிறவொன்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம். என் வீட்டுக்கு என்ன தேடி அவர் வர்றாரு. ஹல்லேலூயா. என் குறைவுகளை நிறைவாக்குகிறார், என் தேவைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைப்பதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்து என்னை நடத்துகிறார். நான் வேண்டுவதை காட்டிலும் கர்த்தர் நன்மையானவர்களை தருகிறார். ஆமாம். நான் விழுந்த போது என்னை தூக்குகிறவர், நான் விழுந்த போது என்னை தூக்கி நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. நான் விழுந்த போது என்னை தூக்கி நிறுத்தக்கூடிய தேவன் என்னுடைய தேவன் இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே. இயேசு ராஜா ஒருவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன்.
தேவரீர் என்னோடு கூட இருக்கிற இந்த பூமி, வானம், ஹல்லேலூயா, உலகம், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. என்னை நடத்தி கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல ஆண்டவர் கண்ணை மூடி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. இயேசுவே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. யாரைய பார்த்தாலும் யார் பேசினாலும் நமக்கு அதை பற்றி கவலையிட ஏசு என்ற பார்த்துட்டு இருக்கார். ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு நான் மறைவா நிற்க விரும்பல. ஏசு என் மேல் நோக்கமாக இருக்கிறார். ஏசு ராஜா என் மேல் நோக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, போதுமானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்க, வாயை திறந்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். கண்ண மூடி அப்படியே வாயை திறந்து ஹல்லேலூயா. அப்படி செய்த நன்மையெல்லாம் மனசு கொண்டு வாங்க. எத்தனை விபத்துக்கள், ஆமேன், எத்தனை விதமான நாச மோசங்கள், எத்தனை கண்ணிகள், எத்தனை சுருக்குகள், நமக்கு விரோதமாக எத்தனை கண்ணியை வைச்சாங்க. ஆமேன், ஹல்லேலூயா. கண்ணியை வச்சு நம்மளை ஆண்டவரே, ஆமேன், நம்மளை கவிழ்த்த பார்க்குறவங்க எத்தனை பேர், குழி வெட்டி சாய்க்க எத்தனை பேர் நினச்சாங்க. உங்களை குழி வெட்டி சாய்க்கிறதுக்கு எத்தனை பேர் முன் வந்தாங்க. ஆனால் ஏசு உனக்கு முன்னால் நின்று ஹல்லேலூயா, உனக்கு குழி வெட்டினவங்களை உள்ளே போய் தள்ளி உன்னை தூக்கி மேலே வச்சிருக்கார். ஹல்லேலூயா. இன்னும் அசையாமல் நிற்கிறீங்க பாருங்க. இவ்வளோ பாடு, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ நிந்த அவமானம் வந்தோம், இன்னும் அசையாமல் நிற்கிறீங்க பாருங்க. ஏசு உங்களை நிற்க வச்சிருக்காருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நிற்க வச்சிருக்காரு. ஏசு நிற்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சமுதாயம் நம்ம ஆமேன் பழி வாங்குறதுக்கும், ஹல்லேலூயா, ஆமேன், நம்மளை கேவலப்படுத்துறதுக்கும் ஆசையாக இருந்த பொழுது என் ஆண்டவராக இயேசுவை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளங்கையிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறார். ஆமேன். இந்த உலகத்தில் ஊரார் மத்தியிலே என்னை நேர்த்தியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்க, இயேசுவை பாருங்க. யாரையும் பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. இயேசுனுடைய வார்த்தையை பாருங்க. இயேசுனுடைய வார்த்தை வல்லமையானது. இயேசுன் வார்த்தை அக்னியானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவை துதிக்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த நினைவுகளும் வரக்கூடாது. இயேசுவை மாத்திரம் மனசில் வச்சு அவரை மாத்திரம் மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லி அவரைத்தான் மகிமைப்படுத்தணும். இந்த பூமியில மகிமைப்படுத்துறதுக்கு, ஆமென், உயர்த்துவதற்கு யாரும் கிடையாது. இயேசு ஒருவர் தான் நல்லவர். அழிவின் பாதையில், ஹல்லேலூயா, அழிவின் பாதையில் நம்ம வாழ்ந்த நம்மை ஜீவனுக்கு போகிற பாதையில் திருப்பி விட்டுருக்காருங்க. ஆமென். நாசமாக போகிற வாழ்க்கையில் இருந்த நம்மை, நாளை நாரி போய் கிடந்த நம்மை ஹல்லேலூயா 4 பேருக்கு மதிப்பாக வச்சிருக்காருங்க. 4 பேருக்கு மதிப்பாக உன்னை தூக்கி நிறுத்திருக்காருங்க. ஹல்லேலூயா. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. நன்றி. இயேசுவை பார்த்து நல்லவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. இந்த நேரத்தில் இயேசுவினுடைய மகிமை நம்ம நிரப்பும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா இறங்கி வரும்போது, ஹல்லேலூயா, தேவ ஆவியானவர் நிரப்பும் போது, தேவ பிரசன்னத்தினாலே மூழ்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, பரலோகத்தினுடைய மகிமை நம்ம மேலே விழும்போது, ஹல்லேலூயா, தேவனுடைய வல்லமை எல்லா கட்டுகளையும் அறுத்து, ஆமென், தேவன் தலைமுறைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, தலைமுறையாக தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமே, நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அது நடக்கும். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா நடக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற அனுபவத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நம்ம எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால், ஆமென், கையில் எடுப்போம். அந்த ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் பேசிடுவோம், எல்லையில்லா
ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில்லாத கொடி ஏற்றிடுவோம் சிறைப்பட்டு போன சபையோடு சிறைப்பட்டு போன சீயோடு உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாள் இதுவே உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாள் இதுவே ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஆட்டுக்குட்டி எல்லாம் சேர்ந்து கை தட்டி வாய் தந்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம் உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும் உமது ஜனங்களும் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும் சந்தோஷ சந்தோஷத்தால் நிரப்பி ஆவி நிறைவை திரும்பத்தாலும் ரட்சக சந்தோஷத்தால் நிரப்பி
ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இயேசுவின் ரத்தம். ஹalleluya. பரலோகத்தில் செய்யப்பட்ட பரிசுத்த ரத்தம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே எல்லாம் சேர்ந்து. ஆமென். இயேசுவின் ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே. ரத்தமே, எல்லாம் சேர்ந்து. எல்லாம் வாய் திறந்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எல்லாம் சேர்ந்து. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ரத்தமே, ரத்தமே, ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே, ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தம். எல்லாம் ரத்தம். இயேசுவின் ரத்தம். எல்லாம் வாய் திறந்து. ஆமென். இயேசுவின் ரத்தம் எனக்கு வேணும். இயேசுவின் ரத்தம் எனக்கு வேணும். இயேசுவின் ரத்தம் எனக்கு வேணும். விடுதலை தருகிற ரத்தம், ஜெயம் கொடுக்கிற ரத்தம், பரிசுத்தமாக்குற ரத்தம், வல்லமை தர ரத்தம், பாவத்தை போக்குற ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. ரத்தம், ரத்தம் தெளிக்கப்படட்டும். இந்த ரத்தம் ஊற்றப்படட்டும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தம். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம். ஹalleluya. அவர் நம்ம அந்த ரத்தம் நம்ம மேல் விழும்போது உண்மையான நோய் போங்க, பேய் போங்க, ஆமென், கட்டுகள் உடையுங்க, ஆமென், ஆமென், சாபக்கேடு ஒழியும், சாபக்கேடு ஒழியும், எல்லாம் போயிடுங்க. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அவங்க ஆண்டவருக்கு வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு ஆண்டவருடைய ரத்தம் தெளித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ரத்தத்தின் வல்லமை அவ்வளோ பயங்கரமா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமை. ஹalleluya. ஆமென். சுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, உன்னை பலப்படுத்தும். ஆமென், ஹalleluya. இயேசுவின் ரத்தம். ஹalleluya. ஆமென். அவன் அந்த ஈட்டியில் குத்தும் போது விழாவுக்கு அப்படி ரத்தம் தெளிக்கு தண்ணீர் ரத்தமாய் பிரிட்டு வந்தது. ஹalleluya. இன்னைக்கும் இயேசுவின் ரத்தத்துக்கு உயிர் இருக்குங்க. ஹalleluya. இன்னைக்கு பறந்து பேசுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். இன்னைக்கு உயிருள்ள ரத்தம். ஹalleluya.
ஆமென். இன்னைக்கும் ஹல்லேலூயா. நமக்கு அற்புதங்களை செய்கிற ரத்தம் இயேசுவின் ரத்தம். இந்த காலை நேரத்தில் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவங்க, இயேசுவின் ரத்தத்துக்காக வாழ்கிறவங்க, இயேசுவின் ரத்தம் எனக்கு ஜீவனை கொடுத்துச்சு, இயேசுவின் ரத்தம் என் பாவத்தெல்லாம் கழுவிச்சு நம்புகிறவங்க, ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்னைக்கு உயிருள்ள ரத்தமாக தாங்க இருக்குது. இன்னைக்கு ஜீவனுள்ள ரத்தமாக இருக்குங்க. அந்த ரத்தத்தில் வல்லமை இருக்குங்க. அந்த ரத்தத்தில் ஹல்லேலூயா ஆரோக்கியம் இருக்குங்க. அந்த ரத்தத்தினால தான் விடுதலை, அந்த ரத்தத்தினால தான் நம்மளுக்கு பெரிய பாக்கியமே உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் பாவ சாப ரோகம் கட்டுகள் பேய் பிசாசு பில்லி சொனி ஏவல் எல்லாவற்றையும் மாற்ற இயேசுவின் ரத்தத்தால முடியும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, விடுதலைக்காக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்மளை ஹல்லேலூயா சுத்திகரித்து 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 ஆமென் பரிசுத்தமாய் மாற்றி தேவனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிற்க வைக்கும் பாருங்க. ராஜாதி ராஜா உன்னை கனப்படுத்துவார் பாருங்க. இந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது ஆசீர்வாதம் ஏராளம். இந்த ரத்தத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கு கிடைக்கிற பாக்கியம் நிறைய நிறைய. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி இயேசுவை பார்த்து சொல்கிறீங்களா? ஆமே. நன்றி நன்றி. அப்படியே நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் நின்ற வண்ணமாகவே தேவனுடைய சன்னிதானத்தில் நான் கண்களை மூடி தேவ சன்னிதானம் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறோம். படுமா? என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் தண்ணீராகணும், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் தண்ணீராகணும். நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட, நான் கதறி ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட, என் தலையெல்லாம் தண்ணீராகணும்,
முழங்கால் படிடுமா, இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி பரலோக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து ஒரு மனதோடு ஆண்டவராகிய தேவன் கொடுத்த சுகபலன் ஆரோக்கியங்களுக்காக இம்மட்டும் நடத்தின தேவன் இன்னும் நடத்த போகிற தயவுக்காக அப்படியே ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவராகிய தேவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு போதுமானவராகவே இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சமூகத்தில் வந்த எனக்கு